ராமநாதபுரம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருந்த குடிநீரில் பள்ளி கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் வீரகுமார் வழங்க கேட்கலாம். வீரகுமார், விவரங்கள். மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு வைத்திருந்த குடிநீர் தொட்டியில் பள்ளி கிடந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாக பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் அமைந்துள்ளது. மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமை தோறும் மக்கள் குறையிருக்கும் நாள் கூட்டம் மற்றும் பொதுமக்கள் தினசரி மக்கள் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்து வருவது நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டிருந்த குடிநீர் தொட்டியில் பட்டணக்காட்டான் முதல்நிலை ஊராட்சி சார்பில் பராமரிக்கப்பட்டு குடிநீர் தொட்டியில் தண்ணீர் நிரப்பப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் அந்த வழியாக சென்ற ஒரு நபர் தண்ணீர் குடிப்பதற்காக தண்ணீரை திறந்து பாட்டிலில், அதாவது டம்ளரில் பிடித்து குடிக்கும் பொழுது துர்நாற்றம் வீசியுள்ளது. உடனே அவர் அந்த தண்ணீர் தொட்டியின் மேலே ஏறி தண்ணீர் மேல் மூடியை திறந்து பார்க்கும் பொழுது உள்ளே பள்ளி செத்து மிதந்தது கிடந்ததை பார்த்திருக்கிறார். உடனே அதிர்ச்சி அடைந்த அவர் அங்கிருந்த காவலர்களை அழைத்து குடிநீர் தொட்டிக்குள் பள்ளி விழுந்திருக்கிறது என்று தெரிவித்ததன் பேரில் அங்கு பார்த்து அங்குள்ள காவலர்கள் முறையாக பட்டணக்காட்டான் முதல்நிலை ஊராட்சியில் உள்ள ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் தண்ணீர் நிரப்பப்பட்டது. பொதுமக்களின் பயன்பாட்டில் வைக்கப்பட்டுள்ள குடிநீர் தொட்டியின் மேலே உள்ள மூடி சரிவர மூடாததால் தண்ணீர் தொட்டிக்குள் பள்ளி விழுந்ததாக காவலர்கள் தெரிவித்தனர் மற்றும் அலுவலர்கள் தெரிவித்தனர். மனுஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வீரகுமார்.